This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் மிகவும் மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மோடி மைதானத்தை மிஞ்சும் பிரம்மாண்ட ஸ்டேடியம் அமராவதியில் அமைகிறது, அசத்தும் சந்திரபாபு நாயுடு. நமது நாட்டின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் என்பது குஜராத் தலைநகர் அகமதாபாத் நகரில் அங்குள்ள நரேந்திர மோடி மைதானம் தான் உலகிலேயே மிகப்பெரிய மைதானமாக உள்ளது. ஆனால் அதை மிஞ்சும் வகையில் புதிய கிரிக்கெட் மைதானம் அமராவதியில் அமைக்கப்படும் என்று அம்மாநில அரசு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. ஆந்திராவில் கடந்த மே மாதம் பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு மாநில தலைநகராக அமராவதியை உருவாக்குவதில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறார். அங்கு பல திட்டங்களை அம்மாநில அரசு செயல்படுத்தி வருகிறார். அதன்படி நமது நாட்டின் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். அதன்படி 2029ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள தேசிய விளையாட்டுப் போட்டிகளை அமராவதியில் நடத்தும் முயற்சியில் ஆந்திர அரசு இறங்கியுள்ளது. இது தவிர இப்பொழுது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை மிஞ்சும் வகையில் ஆந்திர தலைநகரான அமராவதியில் 1.32 லட்சத்துக்கு அதிகமான இருக்கைகள் கொண்ட கிரிக்கெட் மைதானத்தை அமைய உள்ளதாக ஆந்திர கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. திட்டமிட்டபடி இந்த ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டால் அது உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கும். ஆந்திர கிரிக்கெட் சங்க தலைவரான கேனினேனி சிவந்த் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நிலையில் அப்பொழுதுதான் அவர் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். இந்த திட்டத்திற்காக அமராவதி பகுதியில் 60 ஏக்கர் நிலம் தேவை என மாநில அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக மேலும் அவர் பேசுகையில், அமராவதியில் நாங்கள் 200 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மாபெரும் விளையாட்டு நகரத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். அதன் ஒரு பகுதியாக இந்த கிரிக்கெட் மைதானம் இருக்கும். இந்த மைதானத்திற்கு தேவையான நிதி உதவியை PCCI வழங்கும். அதே நேரம் குறிப்பிட்ட நிதியை அம்மாநிலத்திலும் திரட்ட உள்ளோம். இந்த மைதானம் நாட்டின் கிரிக்கெட் உள்கட்டமைப்பு மறுவரையறை செய்வது மட்டுமின்றி அமராவதிக்கு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் முக்கிய இடத்தை பெற்றுத்தரும். வட கடலோர ஆந்திர, விஜயவாடா மற்றும் ராயல்சீமா உள்ளிட்ட 3 இடங்களில் 3 தனித்தனி கிரிக்கெட் அகாடமிகள் நிறுவப்படும். இந்த அகாடமியில் இருந்து பயிற்சி அளிக்க முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மிதாலி ராஜ் மற்றும் ராயன் சிங் ஆகியோர் நியமிக்கப்படுவார்கள். மேலும் IPL போட்டிகளில் நடத்தும் வகையில் விசாகப்பட்டினம் மைதானத்தை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துவோம். உள்ளூர் திறமைகளை கண்டறியவும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதன் மூலம் அடுத்த 2 ஆண்டுகளில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 15 வீரர்கள் நிச்சயம் IPL அணியில் இடம்பெறுவார்கள் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.